அம்மா மருமகளே, தீபாவளி அதுமா சமையல் சீக்கிரமா செஞ்சாதான்மா சாப்பிட்டுட்டு பட்டாசு வெடிக்க முடியும். இதோ முடிஞ்சிருச்சு மாமா. அப்பா ஏன்பா அவசரப்படுறீங்க? டேய், கவர்மெண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா. பட்டாசு 1 hour தான்டா வெடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி மாமா, நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிட்டு போய் பட்டாசு வெடிக்கலாம். சரிம்மா. என்னம்மா எண்ணெயில பொரிச்சிட்டு இருந்த? தவளை வடை. சூப்பர்மா. இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி செஞ்சிருக்கேன், தவளை வடை. இந்த தவளை வடை வெளியில நல்லா கிறிஸ்பா, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் கிட்ட பச்சரிசி, 1/4 கப் கிட்ட கடலை பருப்பு, 1/4 கப் கிட்ட துவரம் பருப்பு, 1/4 கப் கிட்ட உளுத்தம் பருப்பு எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இன்னொரு கப்ல ஒரு 1/4 கப் கிட்ட பாசி பருப்பை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி எல்லாமே 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, 4 காஞ்ச மிளகாவை அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊறிய பருப்பும் சேர்த்துட்டு நல்லா இது போல கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்பை மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. இப்ப கடாயில ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா பெருங்காயம் இது நல்லா பொரிஞ்சதும் 1 கப் கிட்ட திருவிய தேங்காவை வறுத்துட்டு நம்ம இந்த பருப்போட சேர்த்துடலாம். இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பொடிசு நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஊற வச்சிய பாசு பருப்பை தண்ணி ஃபுல்லா நீக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப எப்பவுமே நம்ம வடைக்கு எப்படி மாவு தட்டுவோமோ அது போல கையில தட்டிட்டு சூடான எண்ணெயில தட்டி வச்சிருந்த மாவை போட்டுருங்க. நல்லா எண்ணெயில போட்டு முன்னாடி பின்னாடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சொரப்பெல்லாம் அடங்கி நல்லா இது போல பிரவுன் கலர்ல மாறினதும் எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பர் ஈஸியான தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த தவளை வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.